ஃபுல்லாவே பயங்கரமா ஒரே கராத்தே சீன்ஸ் தான் பயங்கரமா இருந்துச்சு. இது வந்து என்ன ஒரு இன்னொரு மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்சிருந்தா அது ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனைன்றது யாருக்கு வேணா எப்ப வேணா வரும். அத இப்போ நம்மளுக்கு பிரச்சனைனா அதை நம்மளே காப்பாத்திக்கிற மாதிரி ரெடியா இருந்தோம்னா ரொம்ப நல்லது இல்ல. அதனால எல்லாருமே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்த்த உடனே தோணுச்சு. என்னன்னா அபிராமி மேடம் பண்ற ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் டாட்டரா பண்ணியிருந்தாங்க அவங்க ஹீரோயின். அவங்களதுமே சூப்பரா இருந்துச்சு. வில்லனை வந்து சமாளிக்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு வில்லன் தான், அவரை இவங்க 3 பேர் சேர்ந்து போராடி வின் பண்ணுவாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல ஒரு வில்லனை கொலை பண்ணுவாங்க, அதுவுமே பயங்கரமா இருந்துச்சு. ஓவரால் செம. அப்புறம் ஒரு 10-15 போலீஸ் கிட்ட இந்த வில்லன் ஒருத்தர் காலி பண்ணிட்டு போவார், அது ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. ஓவரால் படம் சூப்பர். என்னன்னா யாருக்கு பிரச்சனை நடந்தாலும் அதை போய் ஒருத்தவங்க தட்டி கேட்கணும் அப்படின்னு, தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா செம்மையா இருந்துச்சு, பயங்கரமா பண்ணியிருக்காரு. இனிமேட்டு அவர் இன்னும் நிறைய படம் இந்த மாதிரி ஒரு சோசியல் அவேர்னஸ் ஃபிலிமா நிறைய பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பயங்கரமா பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நிறைய நல்ல படம் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அந்த மொத்த டீமுக்கும், பிளாஸ்ட் டீமுக்குமே எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஹீரோயினுமே அடி செதற விட்டுருக்காங்க. சூப்பரா ஒரு பக்காவா ஒரு ட்ரெயின்டு கராத்தே கராத்தே தெரிஞ்சவங்க மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு. ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபைட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி மிக்ஸ்டா இருந்தது. அர்ஜுனோட டாட்டரா வரவங்க நிறைய ஃபைட் சீன்ஸ் வந்திருப்பாங்க, அவங்களது ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சு. சூப்பர். அந்த மெடிக்கல் ஷாப் சீன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம், பயங்கரம். 9 கொடுக்கலாம், 9. பிளாஸ்ட் படம் உண்மையிலேயே வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஸ்டண்ட் கோரியோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டண்ட்டுமே பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலேயே. அதே மாதிரி படத்துக்கு வந்து இந்த ஸ்டண்ட்டுன்றதாலே நம்ம வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுனை தாண்டி வேறு யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்றதால உள்ளே போட்டிருந்தாங்க. ஆனால் என்னன்னா அவரை தாண்டி அபிராமியும் பிரீத்தி முகத்தும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் படத்தில். அதாவது ஒரு ஃபீமேலுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரோல் கொடுத்து அவங்கள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு பெண்ணுக்கு ஒரு தற்காப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்றத படத்துல கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. சும்மா படத்துல ஒரு சீன், ஒரு மெடிக்கல் ஷாப் சீன் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏன் நம்ம பசங்களையும் வந்து இந்த சிங்கிங் டான்ஸ் டிராயிங்னு கொண்டு போய் விடுறதுக்கு பதிலாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கொண்டு போய் விடலாமேன்ற மாதிரி தோணும். ஸோ இந்த படத்தை அதனாலேயே தாராளமா நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன். அர்ஜுன் ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அர்ஜுன் ஆக்டிங்கை தாண்டி அபிராமி அண்ட் பிரீத்தி முகுந்த் சூப்பரா இருந்தது. விவேக் பிரசன்னா ஒரே சீன் வந்தாலும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாரு, ரொம்ப அருமையா இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே குட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரே ஃபேமிலி எல்லாத்தையுமே பண்ற மாதிரி ஓவரா காமிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ்க்கு ரோலை டம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப அருமையா டிசைன் பண்ணிருந்தாங்க. வில்லனை பார்க்கும்போது ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. அந்த மாதிரி நிறைய சீன் வந்து சீட் எட்ஜ்ல உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான் உண்மையிலேயே. டைரக்டர் இந்த அளவுக்கு எடுத்தது நல்லா இருந்துச்சு. மியூசிக் படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். நீங்க கேஜிஎஃப் அளவுக்கு தான் எதிர்பார்க்க கூடாது, ஏன்னா அந்த மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ஒரு மெச்சூர்ட்னஸ் தெரியுது உள்ள. உண்மையிலேயே ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு டைரக்ஷன் அப்படின்றது தெரியுது உள்ள. ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு விஷயம், இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி கிட்ட போட்டு அதை அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நம்மளை விறுவிறுப்பா உட்கார வச்சு பார்க்க வச்சாங்கல்ல, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப அருமையா இருந்து பார்க்கலாம். யாருக்கும் போர் அடிக்காது, தாராளமா ஃபேமிலியோடவே பார்க்கலாம். காமெடிலாம் படம் இது காமெடிலாம் கிடையாது, சீரியஸான படம். இதுக்கும் காமெடிக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா இருக்கு படம், தாராளமா ஃபேமிலியோடவே பார்க்கலாம். படமே ஒன்றும் இல்லை, சிம்பிள், ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஒன்று மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஃபீமேலுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எவ்வளோ முக்கியன்றது காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஓம் பிரச்சனையை மட்டும் பார்க்காத ஊரா பிரச்சனையும் ஓம் பிரச்சனையை எடுத்து பாருன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அருமையா இருக்கு படம், தாராளமாக பார்க்கலாம். என்கரேஜ் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை, வேற ஒன்றும் இல்லை.